வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். மகாநதி சீரியலிருந்து 2 சீரியல் நடிகர்கள் இப்போது பிக் பாஸில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக என்ட்ராயிருக்காங்க. அந்த 2 கண்டஸ்டண்ட்டும் மகாநதி சீரியல் டீம்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று, மகாநதி சீரியலில் குமரனாக நடிக்கிற கமருதீன் அவர்கள். அவர் ஆரம்பத்துலேருந்தே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். அதுவும் இப்போது குறிப்பாக அவர் சூப்பராக ஒவ்வொரு கதாபாத்திரத்துலையும் அவ்வளோ அழகாக நடிச்சிட்டு வந்தார். அவர் இப்போது பிக் பாஸில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக என்ட்ராக இருக்கிறது உறுதியாக இருக்குது. நிச்சயமாக அவர் இல்லாமல் இந்த மகாநதி சீரியலை பார்க்குறதுமே ரொம்பவும் கொஞ்சம் போராக தான் இருக்கும். ஆனால் அவர் பிக் பாஸில் என்ட்ரு ஆகிறது தன்னோட கெரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக. அதனால் கமருதீன் அவர்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம். கமருதீன் அவர்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை அவரையே ஏதாவது வெளியே எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 100 நாளுக்கு காமிக்காமல் இருக்க போகிறாங்களான்றதை நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சுப்போம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ரீப்ளேஸ் ஆக போகிறாரா என்னன்றதை வெறும் மகாநதி சீரியல் டீமே சொல்லிவிடுவாங்க. இதே போல் இன்னொரு மகாநதி சீரியல் டீம் மெம்பருமே பிக் பாஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அவங்க யாருன்னா, மகாநதி சீரியலில் யமுனாவாக நடித்த ஆதிரே அவங்க தான். ஆதிரே அவங்க மகாநதி சீரியலில் சில மாதங்களுக்கு முன்னாடியே ரீப்ளேஸ் ஆகிட்டாங்க. அவங்க சீரியலை விட்டு விலகினதுக்கான காரணம் எதுவுமே அவங்க தரப்புலேருந்து சொல்லலை. ஆனால் பிக் பாஸ் போகிறதுக்கான தயாரில் தான் அவங்க இந்த சீரியலை விட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி போனாங்கன்றது தான் இப்போ தெரியுது. ஆதிரே அவங்களுமே ஒரு சூப்பரான நடிகை. அவங்களுமே தன்னோட லெவலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு பிக் பாஸ்குள்ளே என்ட்ராக இருக்காங்க. அவங்களுக்குமே எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.